தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வீடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஒளியத்தின் மூலம் 3/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன், பூவுலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டாராம். நாம் கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்து, நாம் நன்மை செய்தவர்கள் நமக்கு தீமை செய்து நம்மை தேவையற்ற விதமாக அழ வைத்து நம்மை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? நாம் கர்த்தரிடத்தில் மட்டுமே நம் கண்ணீரை ஊற்றி என் அங்கலாய்ப்பை கேட்பவர் யார் என்று நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் என் பாதத்தில் அமர்ந்திருந்து எனக்கு நான் உங்களுக்கு பதில் செய்யும் வரை காத்திருங்கள். அப்பொழுது உங்கள் எதிரிகளுக்கு நான் பதிலளிப்பேன். அப்பொழுது உங்கள் எதிரிகளும் உங்களை சூழ்ந்திருந்த மக்களும் நானே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். உங்களுக்குள் நான் உயர்ந்திருப்பேன், உங்களை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இனி அழாதபடி உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுவது கர்த்தருக்கு பிரியமல்ல. ஏனென்றால் உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டுவிட்டார். உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்து அதற்கு பதிலளிக்க காத்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, அதற்குள்ள நேரம் வந்துவிட்டது. நீங்கள் அமர்ந்திருந்தால் போதுமாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களையும் உங்கள் சந்ததியும் உயர்த்தி உங்களுடன் கர்த்தர் இருப்பதை உங்கள் எதிரிகளும் உங்களை கண்ணீர் வடிக்க வைத்தவர்களும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நம் வாக்கு மாறாத கர்த்தர் அதை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார். நீங்கள் அவரது பாதத்தில் அமர்ந்திருங்கள், நன்றி கூறுங்கள். இன்றே உங்களுக்கு ரட்சிப்பு வந்துவிட்டது. ஜபம். என் அன்பு தகப்பனை, கண்ணீருடனும் கவலுடனும் இருந்த இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் உன் கண்ணீரை கண்டேன். அது என் பாதத்தில் வந்து நான் காத்திருந்தேன். இப்பொழுது உனக்கு நியாயம் செய்ய எழுந்து விட்டேன். நீ அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள். உன்னை ஜாதிகளுக்குள்ளே உயர்த்துவேன், உயர்ந்த இடங்களத்தில் வைக்கப் போகின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் அமர்ந்திருப்போம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் தீர்மானம் செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நாங்கள் அமர்ந்து உமது பாதத்தில் மட்டுமே நாங்கள் காத்திருப்போம். உமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போவதற்காக கோடி நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.